ஓகே, ஒரு காலர் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். நான் சின்னாபுரத்துலேருந்து பேசுகிறேன் சார் மேடம். உங்கள் பெயர்? கோமதி. ஓகே, உங்கள் கேள்விகளை கேளுங்க. ஹலோ. ஹலோ. கேளுங்கம்மா, உங்கள் கேள்வி என்ன? சார் எனக்கு நான் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் சார். என்ன பிரச்சனைக்கு? ஹலோ. எதுக்காக எடுத்துக்கிறீங்க? நான் ஒரு 1.5 வருஷம் எடுத்துட்டு இருக்கேன் சார். அதாம்மா, என்ன பிரச்சனைக்காக நீங்கள் வெரிகோஸ் இருக்கு சார் எனக்கு. வெரிகோஸ் வெயின். வெரிகோஸ் வெயின். காலில் வெரிகோஸ் ஓகே. அது பார்த்துட்டு இருக்கேன் சார். இருந்தாலும் அது பெயின் இருக்கு. ரொம்ப பிரச்சனைகள் இருக்குதுன்னு சார். என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சியில் எடுத்துக்கிறீங்கம்மா? சார் எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க? முதல்ல வாரம் ஒரு முறை வர சொன்னாங்க. அப்புறம் 15 நாளைக்கு ஒரு முறை வர சொன்னாங்க. சரி. இப்போ மாசத்துக்கு ஒரு தடவை வர சொல்றாங்க. ஓகே. ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லையா? இருக்கு சார். அந்த எடுத்த கொஞ்ச நாள் நல்லா இருக்கு சார். அப்புறம் திருப்பி பெயின் வர சார். ஓகே. ஆக்சுவலி இந்த நோயினுடைய வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படிங்கிற பிரச்சனைக்கு அக்யூபங்க்சர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் உங்கள் பிரச்சனைக்கு அக்யூபங்க்சர் வந்து மிக சிறப்பான சிகிச்சை முறை, பொருத்தமான சிகிச்சை முறை. இதில் வந்து முதல் 15 நாட்கள் நீங்கள் தொடர் சிகிச்சை எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு விரைவான பலன் தரும். சிகிச்சையை துவங்கும் போது முதல் 15 நாட்களுக்கு தொடர் சிகிச்சை, ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் டேஸ், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சிகிச்சையை தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஆமாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை போய் ஃபாலோ பண்ணால் போதும். அது ஒரு நாள் மட்டும் பயங்கரமா பெயின் இருக்கும் சார். பீரியட்ஸ் ஆகும்போது பேசுறது சரியா கேட்கலமா, கொஞ்சம் லவுடரா பேசுங்க. எனக்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு நாள் மட்டும் பயங்கரமா பெயின் இருக்கும் சார். அந்த இதுக்கும் அவங்க ஒண்ணு சரியாயிரும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, உங்களுடைய அந்த யூட்ரஸ் ரிலேட்டட் கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைக்கும் நீங்க இதே சிகிச்சையை தொடர்ந்து செய்துக்கலாம். ஒரே நேரத்திலேயே உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்குமே வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் செய்ய முடியும். ஸோ இப்போ வெரிகோஸ் வெயின்ஸுக்கு தனி ட்ரீட்மெண்ட், அப்புறம் உங்களோட யூட்ரஸ் ரிலேட்டட் பிரச்சனைக்கு தனி அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனை இருந்தாலும் சிகிச்சை அப்படிங்கிறது வந்து ஹோலிஸ்டிக்காக முழுமையான சிகிச்சையாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நீங்கள் அக்யூபஞ்சர் மூலமாக நிவாரணம் தேட முடியும். ஓகே, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம். ஓகே ஓகே சார், நம்ம கண்டினியூ பண்ணலாம். ரூட் காஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் கூட குணப்படுத்திக்கும் போது அந்த இண்டிகேஷனும் நமக்கு குணமாயிடும், மீண்டும் அந்த பிரச்சனை நமக்கு வராது. ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த அக்யூபஞ்சர் மருத்துவத்திற்கும் மற்ற மருத்துவ முறைகளுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசம்னு சொல்லலாம். ஓகே ஓகே சார், இந்த ப்ரானிக் அக்குபஞ்சர் தான் வந்து உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி, நீங்கள் வந்து வழங்கிட்டு இருக்க ட்ரீட்மெண்ட். இப்போ இதை நாங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சா என்ன மாதிரியான? +2 படித்த யார் வேண்டுமானாலும் இந்த ப்ரானிக் அக்யூபஞ்சர் சிகிச்சையை வந்து பயில முடியும். அக்யூபங்க்சர் பயின்று ஏற்கனவே அக்யூபங்க்சர் ப்ராக்டிஸ் செய்துகிட்டு இருக்கிறவங்களும் இந்த ப்ரானிக் அக்யூபங்க்சர் அப்படிங்கிற இந்த ஹையர் டைமென்ஷன், உயர் நுட்பத்தை நம்மிடம் கற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதையே வந்து ஒரு துறையாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கல்வியை வந்து பயிலலாம். இப்போது சில தமிழகத்திலையும் சில பல்கலைக்கழகங்களில் இந்த கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம வந்து கடந்த 12 வருடங்களாக இந்த பயிற்சியை வழங்கிட்டு இருக்கோம். ஓகே சார், கண்டினியூ பண்ணலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பெயர்? என் பேர் ஷாலினி. எங்கேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நான் திருச்சியிலேருந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகே, உங்கள் கேள்விகளை கேளுங்கம்மா. ஹலோ. கேளுங்கம்மா. சார், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை நார்மலாக பிறந்துச்சு சார். ஓகே. செகண்ட் பேபி வந்து சிசேரியன் ஆச்சு. இப்போ வந்து எனக்கு இப்போ செகண்ட் பேபி பிறந்து 6 months ஆகுது. நான் வந்து காப்பர் டீ போட்டேன் சார். காப்பர் டீ போட்டோன்னே இப்போ போட்டு 2 months ஆகுது, எனக்கு பீரியடே வரல சார். சொல்றாங்க சில பேர் காப்பர் டீ போட்டாலும் குழந்தை தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதையும் செக் பண்ணிட்டேன், அப்படி இருந்தும் அது நெகட்டிவா தான் காமிச்சிச்சு. யூரின் டெஸ்ட் பண்ணதுல நெகட்டிவ்னு காமிச்சிச்சு சார். ஆனால் பீரியடே வரல. இதுல ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா சார்? ஆக்சுவலி காப்பர் டீ அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபாரின் பாடி இல்லையா, நம்ம உடலுக்கு பொருத்தம் ஆகாமையும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ நீங்கள் குழந்தை நீங்கள் அடுத்து தரிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேறு ஏதாவது வழிமுறைகளை பயன்படுத்தலாம். ஏன்னா பெரும்பாலும் இந்த காப்பர் டீ போட்டுக்கும் போது பெண்களுக்கு வந்து வெள்ளைப்போக்கு ஏற்படுது. நீங்கள் சொல்கிறது போல் சில அட்வர்ஸ் ரிசல்ட்டையும் வந்து நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அதனால் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ குழந்தை வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு விதமான முறைகளை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ அது உங்களுக்கு வந்து
இப்போ போட்டது வந்து இப்போ ஏற்றது இல்லைங்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? இப்போ போட்டிருக்கிறது வந்து இப்போ கழட்ட சொல்றீங்களா சார்? ஆமாம், ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் குழந்தை வேணாம் அப்படின்றதுக்கு தானே காப்பர் டீ யூஸ் பண்ணுறீங்க. ஆமாம் சார். ஆமாம், அதனால நீங்கள் காப்பர் டீயை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு சில மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்படியா சார்? ஆமாம், காப்பர் டீயை தவிர அதே மாதிரி ஓவரா இந்த வெள்ளைப்படுறது ஓவரா நிறைய போயிட்டு இருக்கு சார். எது வெள்ளைப்படுறது நிறைய? அதுதான் நான் சொன்னேனே, இப்போது காப்பர் டீ போட்டுக்கிறவங்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கும். இது நீங்கள் கூட முதல்ல எனக்கு சொல்லலை இல்லையா? ஸோ இந்த பிரச்சனை வந்து இதனுடைய தொடர்புடைய ஒன்றாக இருக்குது. எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்க்குறோம். ஸோ அதனால் நீங்கள் காப்பர் டீயை ரிமூவ் பண்ணிட்டாலே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும். குழந்தை தரிக்காமல் இருக்கிறதுக்கு வேறு சுலபமான முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு என்னென்ன சார்? அது நீங்கள் ஒரு கைனிக் டாக்டரை கேட்கலாம், இல்லை உங்களுடைய பெண் மருத்துவர்கிட்ட நீங்கள் அதை பற்றி ஆலோசனை பெறலாம். ஓகேவா? ஓகே, ரொம்ப நன்றி மேம் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். ஓகே சார், அண்ட் ப்ரானிக் அக்குபஞ்சர் ட்ரைனிங் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ 3 இயர்ஸ் வந்து இதற்காக இதனுடைய ப்ரொஃபஷனலாக இதை வந்து நீங்கள் பயின்று ஒரு அக்யூபஞ்சர் சிகிச்சையாளராகணும் அப்படின்னா 3 ஆண்டுகள் வரைக்கும் இதில் லைக் காலேஜ் பயிற்சிகள் இருக்குது. ஸோ இன்றைக்கு வந்து மருத்துவம் அப்படின்னு சொன்னாலே அலோபதி எம்பிபிஎஸ் மட்டும்தான் அப்படின்னு இருந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மற்ற மருத்துவ முறைகளை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இப்போ ஏற்பட்டிருக்கு. அதிலும் இந்த அக்யூபங்க்சர் போன்ற மருத்துவ முறைகள் உலக அளவில் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிருக்கு. ஸோ இந்த சிகிச்சை முறையை மேற்கொள்ளணும் அப்படின்னு நாடி வர்றவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. இதை பயில வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. ஓகே ஓகே ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ப்ரானிக் அக்குபஞ்சர் கோர்சஸ் வந்து சார்கிட்ட படிக்கணும் அப்படின்னா உங்கள் டிவி ஸ்க்ரீனில் நம்பர்ஸ் போய்ட்டுருக்கு. நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக போய் நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், லைனில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே 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 கால்ஸ் வர்றதுக்குள்ளே நெக்ஸ்ட் கொஷின் நான் வந்து கேட்டுட்டேன் சார். லைக் ட்ரைனிங் பற்றி பார்த்தாச்சு. அகைன் பேக் டு அவர் டாபிக் காஸ்மெட்டிக்ஸ் பற்றி நான் வந்து கேட்க வரேன். இப்போ இருக்க வந்து ஒரு மெயினான ப்ராப்ளம் வந்து கலர். அதாவது இந்த கலர் வந்து எல்லாருக்குமே வேணும். பிளாக்காக இருக்கிற நான் ரொம்ப கொஞ்சம் கலர் ஆகணும் அப்படி திங்க் பண்ணுறவங்களுக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் முறை எப்படி அவங்களுக்கு பயனளிக்குது? அதாவது ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காலர் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் பெயர்? பேர் நிர்மலா. ஓகே மேம், உங்களுடைய டிவி வால்யூம் மியூட் பண்ணிவிட்டு உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. ம் டிவி பார்த்து பேசாதீங்க. ஓகே. கேளுங்க டாக்டர். இப்போ என் பொண்ணுக்கு பார்க்கணும். என் பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்து 1 மந்த் வருது, அதுக்கப்புறம் 2 மந்த்க்கு அப்புறம் தான் வருது. ஏன் அப்படி? என்ன வயசுமா உங்கள் மகளுக்கு? அவங்களுக்கு ஒரு 19 இருக்கும். 19. அவங்க மெச்சூர் ஆனதுலேருந்தே பருவம் அடைஞ்சதுலேருந்தே இந்த பிரச்சனை இருக்கா? இல்லை, இப்போ கொஞ்சமாக ஒரு 2 வருஷமா இப்படி இருக்கு. ஓகே, அப்போ அவங்க வந்து அந்த ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து மாதம் ரெகுலராக அந்த பீரியட்ஸ் இருந்துச்சா? இருந்துச்சு, அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ 2 வருஷமா தான் அப்படி இருக்கு. ஓகே. என்னன்னா ஃபர்ஸ்ட் மந்த் இதுவாச்சுன்னா அதுக்கப்புறம் 1 மந்த் லேட்டரா தான் வருது. அவங்களுக்கு 1 மந்த் கேப் வந்துருது. எப்படியா இருந்தாலும் இடையில வெள்ளை போகும் தொந்தரவு எதுவும் இருக்கா? வெள்ளைப்படுதல் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி பீரியட் இர்ரெகுலாரிட்டி, மாத விலக்கு வந்து ஒழுங்கில்லாமல் இருக்குது, இர்ரெகுலராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அக்யூபங்க்சர் வந்து வெரி பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஈவன் ஒயிட் டிஸ்சார்ஜஸ் போன்ற பிரச்சனைகளை கூட வந்து உடனடியாக நாம் குணமாக்க முடியுது. இந்த பிரச்சனைகளுக்கு வந்து நீங்கள் மருந்துகள் உட்கொள்வதை வந்து முழுமையாக தவிர்த்து அக்யூபங்க்சர் போன்ற எளிமையான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். முழுமையான நிவாரணம் கிடைக்கும். மீண்டும் இந்த பிரச்சனை கூட மீண்டும் வராது. அந்த அளவுக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அவங்க மோஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு வேற சொல்றாங்க. அதுக்கும் நீங்கள் அக்யூபங்க்சர்லேயே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஸோ ஆமாம், உங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது தொடர்பாக இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் சில நேரங்களில் நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லலைனாலும் சரியாயிடும். ஏன்னா அக்யூபங்க்சர் சிகிச்சை அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ரிலீஃபை தான் கொடுக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நோய்கள் மட்டும் இல்லாமல் உங்களால் முக்கியத்துவம் கொடுக்கப்படாத மற்ற நோய்களும் சேர்ந்து குணமாகும். அது இந்த மருத்துவ முறையினுடைய இன்னொரு சிறப்பு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். காமனாகவே வந்து அக்குபஞ்சர் பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன்ஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் இல்லையா சார்? நிச்சயமாக. இப்போது என்னுடைய மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
பொதுவாக எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எங்களை போன்ற மருத்துவர்கள்ட்ட வரும்போது, டாக்டர் நான் எவ்வளோ நாளைக்கு மருந்து சாப்பிட்ணும், என்னுடைய நோய் குணமானால் மீண்டும் வராமல் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. சார் அந்த கண்டினியூ பண்ணலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் பெயர்? ஹலோ, என் பேர் விஜயலட்சுமிங்க. ஓகே, உங்கள் கேள்விகளை கேளுங்க. ஹலோ, எஸ், உங்கள் கேள்வி என்ன? டிவி பார்த்து பேசாதீங்க விஜயலட்சுமி, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சரி சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகி அது போயிட்டே இருக்குங்க. மாசம் வந்து எக்ஸ்ட்ரா போகுது. அதிகமா மாதவிலக்கு அதிகமா போகுதுங்க சார். ஆமாங்க. என்ன வயசுமா? வயசு 14 வயசு ஆச்சுங்க. 16? 14. ஓகே. அவங்க இப்போ மெச்சூரிட்டி வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சுமா? வந்து இப்ப 2 வருஷம் ஆச்சுங்க. ஓகே. ஆரம்பத்துல இருந்து சரியா இருந்துச்சா அந்த பீரியட்? ஆரம்பத்துல வந்து கம்மியா தாங்க சார் இருந்தது. இப்போ ஒரு வருஷமா அந்த மாதிரி ஆகுதுங்க சார். ஓகே. நீங்க இந்த பிரச்சனைக்கு அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் நம்பிக்கையோட எடுத்துக்கங்க. முழுமையான நிவாரணம் கிடைக்கும். உங்க குழந்தையோட எதிர்காலம், அதாவது அந்த குழந்தையினுடைய திருமணம், குழந்தை தரித்தல் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் கூட கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆமா, தாராளமா. இந்த ஆபரேஷன் யாருக்கு பண்ணிருக்கு? எனக்கு பண்ணியாச்சுங்க சார். ஆனா வெள்ளம் பட்டுக்கிட்டே இருக்குங்க சார். என்ன ஆபரேஷன் பண்ணிக்கிட்டீங்கம்மா? குழந்தை வேண்டாங்கிற ஆபரேஷன் பண்ணிருக்கேங்க. நீங்களும் வந்து சிகிச்சை அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. உங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதலுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத டாக்டர் டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க் யூ. பொதுவாக பெண்கள் தொடர்பான பிரச்சனைகளில் இந்த இர்ரெகுலர் மென்சுரேஷன், டிஸ்மெனோரியா, ஒயிட் டிசார்ஜஸ், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படிங்கிறது ஒரு காமனான பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே அக்யூபங்க்சர் வந்து மிக அற்புதமான நிவாரணம் வழங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ பெண்கள் வந்து தயக்கமே இல்லாமல் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எஸ் சார். கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம், அதாவது முக்கியமான ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு அக்குபஞ்சர் வந்து ஒரு நல்ல தீர்வு கொடுத்துட்ருக்கு. உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் சார் நம்பர் போயிட்டுருக்கு. நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி சாரை கன்சல்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் வந்து ப்ரானிக் அக்குபஞ்சர் பற்றி இன்னும் நிறைய கொஷின்ஸ் சார்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு வேண்டிய ஒரு குட்டி பிரேக்.